பிள்ளைய படிக்க வச்சு நம்மளுக்கு கஞ்சி ஊற்றணும்னு நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். அந்த படிப்பு முடிஞ்சோடனே பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு நல்லா இருந்துட்டு போட்டு போக நாளைக்கு உயர்வான போகிறோம். எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க சாமி, உங்கள் மக்கள்லாம் நல்லா இருக்கணும். ஆதார் கார்டு வேணுப்பா, ஆதார் கார்டு வேணுமே. என்ன பண்ண வேற? என் ஆதார் கார்டு அவன் பிடிக்க வச்சுக்கிட்டான். இதை வாங்க முடியுமா? ஜெராக்ஸ் ஏதாவது கேட்டோம்னா அடிப்பான். பிள்ளை 2 பசங்களும் கவனிக்க மாட்டானோ, பொம்பளை பிள்ளை கிடையாது அப்படின்னு தான் உதவிக்காக வந்திருக்கேன். ஆண்டவன் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுக்கலையே சாமி. யாருமே பிள்ளைகளை நம்பாதீங்க. 2 மகன்களும் கைவிட்ட நிலையில் ஆட்சியரிடம் உதவி கேட்டு மாற்றுத்திறனாளி முதியவர் கண்ணீர் விட்டு அழுத சம்பவம் பார்ப்போரின் நெஞ்சை உலுக்கியது. எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. யாருக்கு கவனிக்க மாட்டாங்க சாமி. ஹோட்டல்ல டீ கிளாஸ் உட்காந்து கிளம்பி கஞ்சி குடிக்கிறேன். நான் ஒரே பிள்ளையா பிறந்த அனாதே ஆயிட்டேன். ஐயா சொல்லுங்க, எதுக்காக வந்தீங்க ஆட்சியரை பார்க்கறதுக்கு? ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். பிள்ளை 2 பசங்களும் கவனிக்க மாட்டானோ, பொம்பளை பிள்ளை கிடையாது அப்படின்னு தான் உதவிக்காக வந்திருக்கேன். எந்த ஊர் நீங்கள்? உங்களுக்கு என்ன ஆச்சு? எதனால் உதவி கேட்டு வந்துறீங்க? எனக்கு திருத்துறைப்பூண்டி தாலுக்கா எழிலூர் போஸ்ட்டு நேமம் வடக்கு தெரு லட்சுமணன். மனைவி இருக்காங்களா? இருக்கா. அந்த பிள்ளைக்கு காலும் முடியாது, நடக்க முடியாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதனால் இப்போ கலெக்டர் பார்க்க வந்தீங்க? ஏதோ எனக்கு ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்னு தான் வந்தேன். உங்களுக்கு என்ன ஆச்சு? உடம்புக்கு என்ன உங்களுக்கு? இடுப்பு ஆப்ரேஷன், தண்டோல ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். எதனால் ஆச்சு? கீழே இந்த விவசாய வேலை பார்த்து வெயிட்டு தூக்கினதுனால அதனால வந்து இந்த பாருங்க ஆப்ரேஷன் பண்ண. இப்போ கலெக்டர் என்ன கேட்டீங்க? வந்து ஏதோ எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கம்மான்னு கேட்டேன். பசங்க இருக்காங்களா உங்களுக்கு? 2 பசங்க, பொண்ணு கிடையாது எனக்கு. அவங்க பார்த்துக்கிறாங்களா உங்களை? பார்க்க மாட்டானுவோ. காசு வேலை பார்க்குற காசு இருந்தால் கேட்டுக்கு வாங்கிக்கிட்டு சோறு கொடுக்க மாட்டானு. அவங்க என்ன பண்ணுறாங்க? 2 பேரும் கை வேலை பார்த்து தொழில் வேலை பார்க்குறாங்க. கூலி தொழில் பார்க்குறாங்க. ஒருத்தன் கேட்ரிங் படிச்சுட்டு ஹோட்டல் வேலை பார்க்குறான், ஒருத்தன் சும்மா கொத்தனார் கை வேலை. இப்போ நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க? நான் சும்மா யாரை போகாது, கடையில் டீ கடையில் ஏதாவது வேலை கிடைச்சா சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பேன். அதில் உள்ள காசை கொடுக்கலன்னா அடிப்பா, சண்டைக்கு வருவாங்க. இப்போ பசங்களோட இருக்கீங்களா? நீங்கள் தனியாக இருக்கீங்களா? நான் தனியாக தான் ஒரு கொட்டாயில் படுத்தேன். என்ன சொன்னாங்க கலெக்டர் உங்கள்கிட்ட? என்னவோ இப்போ வந்தோன்னே மாற்றுத்திறனாளிகிட்ட சொல்லி உங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கே போயிட்டு வந்தீங்க? எவ்வளோ நேரமாக இங்கே காத்துட்ருக்கீங்க கலெக்டரை பார்க்க? இப்போ ஹாஸ்பிட்டலில் 8 மணிக்கு வந்தேன் திருவாரூர் மெடிக்கலுக்கு. அப்புறம் அங்கே ஒருத்தர் சொன்னாங்க கலெக்டர் அம்மா வருவாங்க, நீங்கள் போங்க, நேரம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு தான் காலையில் இருந்து வந்துங்க நான் வந்து படுத்தேன். இதை பாருங்க, என்னோட ஆப்ரேஷன் இப்போ 5 வருஷம் ஆகுது, 5-6 வருஷம். இதுக்கு முன்னாடி மாற்றுத்திறனாளி உதவி தொகைலாம் வருதா உங்களுக்கு? இல்லை, எனக்கு எந்த உதவியும் கிடையாது. மனைவிக்கு முடியாமல் இருக்கீங்க? அது முடியாததுக்கு இந்த இப்போ காப்பீடு திட்டம் மூலியமாக கூப்பனுக்கு உள்ள பணம் 1000 ரூபா வரும்ல, அதை பெரியம்மா அவங்ககிட்டயே கொடுத்துட்டு அங்கேயே இருக்கும் அந்த பிள்ளை. எனக்கு கொடுக்காது, கேட்டோம்னா அடிப்பேன் உதப்பேன் அப்படின்ட்டு. கல்யாணம் ஆகி ஆளுக்கு ஆண் 1 பொண்ணு 1. உங்களுக்கு என்ன வயசுங்க ஆகுது? எனக்கு இப்போ 59-60 நெருங்க போகுது. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? எஸ் லட்சுமணன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.